ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணி தேவியுடன் பேசிக்கொண்டிருந்தார் என்று சொல்வதை விட கிருஷ்ண பகவான் சும்மா இருக்க முடியாமல் ருக்மிணி தேவியை வம்புக்கு இழுத்தார் என்றே சொல்லலாம். ருக்மிணி தேவியை சீண்டி பார்த்தார் என்று சொல்லலாம். ராஜகுமாரி ஆகிய ருக்மிணி தேவியே, மிக்க ஐஸ்வர்யமும் பலமும் அழகும் மகிமையும் உள்ளவர்களான சிசுபாலன் முதலிய பல அரசர்கள் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் தூண்டப்பட்டு உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பி குண்டினபுர நகரத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு சற்றும் தகுதியில்லாத என்னை போய் நீ திருமணம் செய்து கொண்டாய். நானோ ஜராசந்தன் முதலிய அரசர்களிடமிருந்து பயந்து போய் சமுத்திரத்தையே சரணம் என்று அடைந்திருக்கின்றேன். அதாவது சமுத்திரத்திலே துவாரகா என்கின்ற நகரத்தை உருவாக்கி அதிலே வசித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எந்த ராஜ்யமும் இல்லை. எந்த சமயத்திலும் என்னுடைய நடத்தை, நான் நடந்து கொள்கின்ற விதம் இப்படித்தான் இருக்கும் என்று வரையறுத்து சொல்லிவிட முடியாது. பொதுவான உலக வழக்கங்களையெல்லாம் அனுசரிக்காதவன் நான். அப்படிப்பட்ட எவரையுமே திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு பெண்மணி பெரும்பாலும் துக்கப்படுவாள். அவளுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. மேலும் என்னிடம் ராஜ்யம் எதுவும் இல்லை என்பதை தவிர நான் ஒரு தரித்திரன். ஏழைகள்தான் என்னிடம் பிரியப்படுவார்கள். பணக்காரர்கள் பெரும்பாலும் என்னை சிறிதும் மதிக்க மாட்டார்கள். இதையெல்லாம் நீ அறியாமல், ஒரு நல்ல ஆழ்ந்த யோசனை இல்லாமல் என்னை திருமணம் செய்து கொண்டு விட்டாய். எனவே என்னை விட்டுவிட்டு என்னுடன் நடந்த திருமணத்தை துறந்துவிட்டு யாரை திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒருவரை திருமணம் செய்து கொள் என்று நிஷ்டூரமான கொடிய வார்த்தைகளை கூறினார் கிருஷ்ணர். பகவானே ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ருக்மிணி தேவியே என்கின்ற பரம பதிவிரதையை பார்த்து இப்படி கூறியிருக்கக்கூடாது என்பது நம் அனைவருக்கும் சுலபத்திலே புரியும். ஆனாலும் கூறினார். பக்தர்கள் இப்படித்தான் உணர்வார்கள் என்று அறிந்திருந்த வியாச பகவானும் இதற்குரிய சமாதானத்தை பாகவத புராணத்திலே கூறுகின்றார். ருக்மிணி தேவி கர்வம் அடைந்திருந்தார். அதை அடக்குவதற்காக பகவான் இப்படி பேசினார் என்று கூறுகின்றார் வியாச பகவான். ருக்மிணி தேவியின் கர்வம் என்னவென்றால், ஸ்ரீகிருஷ்ணருக்கு அநேக பெண்கள் இருந்தபோதிலும், அநேக மனைவிகள் இருந்தபோதிலும் என்னிடத்திலேயே தான் மிகுந்த பிரியம் வைத்திருக்கின்றார் என்கின்ற ருக்மிணி தேவியின் எண்ணம். அந்த எண்ணத்தை போக்கி அவரே ருக்மிணி தேவியை இன்னும் தூய்மையாக ஆக்குவதற்காக பகவான் இப்படி கொடிய வார்த்தைகளை சொன்னார் என்று கூறுகின்றது பாகவத புராணம். இதற்கு முன்னாலே பகவான் ருக்மிணி தேவியிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியதே இல்லை. எனவே ருக்மிணி தேவி மிகவும் பயந்து போனார். நடுங்கத் தொடங்கினார். கண்ணீர் ஆறாக பெருகியது. மிகுந்த கவலையை அடைந்தார். பகவான் தன்னை கைவிட்டு விடுவாரோ என்று பெரிதும் கலக்கமடைந்தார். அதனால் அவருடைய பிரஜை தவறியது. மயக்கம் அடைந்து பூமியிலே விழுந்தார். அதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் அவரிடம் மிகுந்த தயவு செய்து ருக்மிணி தேவியை தூக்கினார். அவருடைய முகத்தையும் வியர்வையையும் துடைத்தார். கண்ணீரையும் துடைத்தார். ருக்மிணி தேவியின் மயக்கத்தை தெளிவித்தார். விதர்ப்ப தேசத்து ராஜகுமாரியே, நீ என்னிடம் பேரன்பு வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். நான் விளையாட்டுக்காக, கிண்டலுக்காக, பரிகாசத்துக்காக மட்டுமே பேசினேன். மனைவிமார்களுடன் இப்படி பரிகாசமாக பேசிக்கொண்டு பொழுதை கழிப்பது புருஷர்களுக்கு, ஆண்களுக்கு, கணவன்மார்களுக்கு கைவந்த கலை. பொதுவாக அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்றும் ஒரே போடாக போட்டார் கிருஷ்ண பகவான். ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட ருக்மிணி தேவிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை உதறிவிட்டு விடுவாரோ, தன்னை கைவிட்டு விடுவாரோ என்கின்ற பயம் நீங்கியது. அதன் பிறகு அவர் கிருஷ்ணரை பார்த்து கூறினார், தாங்கள் எனக்கு சமமானவர் இல்லை என்று கூறினீர்கள். நீங்கள் உங்களுக்கு நான் சமானமானவள் அல்ல என்று கூறினீர்கள். உண்மைதான். ஏனென்றால் நான் தங்களுக்கு சமானமானவள் இல்லை. தாங்கள் பிரம்மா முதலியவர்களுக்கும் அதிபதியாவீர். நானோ சாதாரணமான ஒரு பெண்மணி. என்னுடைய நடத்தை வித்தியாசமானது. பொதுவான மனித சுபாவத்திலே இருந்து வேறுபட்டது. எளிதிலே புரிந்து கொள்ள முடியாதது என்று சொன்னீர்கள். அதுவும் உண்மைதான். மகா முனிவர்களும் யோகிகளும் உங்களுடைய பாதார விந்தங்களையே தியானம் செய்கின்றார்கள். அவர்களுடைய நடத்தையை கூட சரிவர இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது பகவானே ஆகிய உங்களுடைய நடத்தையை யாராலும் எப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும்? அதற்கும் உங்களுடைய அப்படிப்பட்ட நடத்தைக்கும் மூல காரணம் என்னவென்றால், உங்களுக்கு பொதுவான உலக விஷயங்களிலே எந்த விருப்பமும் இல்லை. உலகத்தவரோ பொதுவான இந்த உலக இன்பங்களை மட்டுமே
இறுதி சத்தியமாக நினைத்து அவற்றை பெற விரும்பி அதற்காக உழைக்கின்றார்கள். எனவே அவர்களால் உங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் ஒரு தரித்திரன், என்னிடம் ஏழைகள்தான் பிரியப்படுவார்கள், பணக்காரர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள் என்றும் சொன்னீர்கள். அதுவும் உண்மைதான். உங்களை விட மேலானவரோ மேலானதோ எதுவுமே இல்லை. அந்த விதத்திலே தான் நீங்கள் தரித்திரர். பணக்காரர்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற பணத்திலே கர்வம் கொண்டு மதம் கொண்டு இந்திரிய விஷயங்களையே எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள். எனவே அவர்கள் உங்களை ஒருபொழுதும் சேவித்ததும் இல்லை, சேவிக்கப் போவதும் இல்லை, உங்களை மதிக்கப் போவதில்லை. அதற்கு அவர்களுடைய அறியாமையே காரணமாகும். உனக்கு சமானமான வேறொரு புருஷனை தேடிக்கொள் என்று சொன்னீர்கள். ஆனால் விவேகம், அறிவு உள்ள எந்த பெண்தான் மகாலட்சுமிக்கே இருப்பிடமான உங்களை விட்டுவிட்டு வேறு ஏதோ ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்வாள்? அறிவே இல்லாத பெண்தான் உங்களை விட்டுவிட்டு புலன்களிலேயே மூழ்கி கிடக்கின்ற பிணங்களுக்கு சமமான மற்ற மனிதர்களை இச்சிப்பாள், அவர்களை விரும்புவாள். அறிவு உள்ளவள் ஒருபொழுதும் உங்களை விட்டு இன்னொருவரை தேடமாட்டாள். உங்களுடைய திருவடிகளிலேயே எனக்கு எப்பொழுதும் பக்தி இருக்கட்டும். உங்களுடைய பாத சேவையே நான் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த காரியம், தர்மம் என்று ருக்மிணி தேவி ஸ்ரீகிருஷ்ணருக்கு பதிலளித்தார். இதையெல்லாம் கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே ருக்மிணி தேவியை நோக்கி, இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை உன்னிடமிருந்து கேட்பதற்காகத்தான் நான் அப்படி கிண்டலாக பேசினேன் என்று சமாதானம் சொன்னார். அதை கேட்டு, அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு ருக்மிணி தேவியும் சமாதானம் அடைந்தார். மனக்கலக்கம், பயம், துக்கம் இவையெல்லாம் நீங்கி சாதாரணமான மகிழ்ச்சிகரமான மனநிலையை அடைந்தார். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.